9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். வேலைக்கு வராத ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய விகித முரண்பாடுகளை களைய வேண்டும், 3500 சத்துணவு மையங்களை மூடும் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் வேலைக்கு வராத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் தொடர்பான தகவல்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு தெரிவிக்குமாறு அனைத்து துறை தலைவர்களையும் மாவட்ட ஆட்சியர்களையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தத்துக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரும்பாக்கத்தைச் சேர்ந்த கோகுல் என்ற மாணவர் தாக்கல் செய்த மனுவில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் தேர்வு பாதிக்கும் என தெரிவித்திருந்தார். கடைசி நேரத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி ராஜா மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதோடு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகி சுப்பிரமணியம் திட்டமிட்டபடி இன்று வேலைநிறுத்தம் தொடங்கும் என்றார். அரசின் சுற்றறிக்கைக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்றும் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் சுப்பிரமணியம் வலியுறுத்தினார்.